எல்லோருக்கும் வணக்கம். நேத்திக்கு டிராஸ்டிக்காக ஃபால் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே இந்த பவுன்ஸ் பேக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நேத்திக்கு நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம், மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சேனலில் தான் ட்ரேட் ஆகுது. இந்த சேனலில் வித்தின் இந்த ரேஞ்ச் ஒரு குறிப்பிட்ட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து வச்சோம்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சோம்னா இந்த ஒரு சேனலுக்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி ட்ரேட் வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ளே நடந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் ஒவ்வொரு முறையும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கும் அப்சைடில் பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இந்த பவுன்ஸ் அதாவது டெக்னிக்கல் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னா, இந்த பவுன்ஸ் ஆகுதுன்னு தெரியும், இது எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்மளால் கணிக்க முடியும். அதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. இப்போ ஃபிபனோச்சினே இருக்குது. ஃபிபனோச்சிலே எங்கிருந்து எதுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னும் இருக்குது, ட்ரெண்ட் லைனும் இருக்குது. அதை விட பர்ஃபெக்டாக எந்த டூல் யூஸ் பண்ணணும், ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணணுமா, ஃபிபனோச்சி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணுமா, அப்படி யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதில் ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போதும் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எஸ்டர்டே ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் நிஃப்டி வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது 24,700 24,650. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா மினிமம் 24,850 25,000 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகுங்கிறது தான் நேத்திக்கு நான் போஸ்ட் பண்ணது. யூடியூப் வீடியோலையும் நம்ம இதை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக எக்ஸாக்ட் ரைஸ் வந்து 24,914, கிட்டத்தட்ட 214 பாயிண்ட் வரைக்கும் அப்சைடில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து ஒரு குரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர்லேயோ இல்லை 30 மினிட்ஸ்லேயோ வச்சு பாருங்கள். இப்போ நிஃப்டியை ஒரு 1 ஹவர் சார்ட்டில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து என்ன ஆகும்னா, ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இப்போ இங்கேருந்தே எடுத்துக்கோமே, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டு, இந்த அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 24,900 910 இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் வந்துச்சுன்னா ஃபர்தராக அப்சைட் ரைஸ் ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எய்தர் மார்க்கெட் வந்து இந்த கன்சால்டேஷன் ஜோன் 24,700 பாட்டமில் உடைக்கணும். இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் போகும்னு அர்த்தம். ஆர் இந்த அப்சைட் பவுண்ட்ரி 24,910 இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ள ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து லைக் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க. நல்லா மேலே ரைஸ் ஆகிற மாதிரி ரைஸ் ஆகும், கால் ஆப்ஷன் எடுப்போம், சடனாக கீழே ஃபால் ஆகும், ப்ரீமியம் வந்து அப்படியே மெல்ட் ஆகும். ஸோ இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ள ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். 24,915க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை ஒரு 1 hour கேண்டிலோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு புதிய உச்சம் ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு 25,150 25,320 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ரைட் நோ ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் நிஃப்டி ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஓவரால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் லைக் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது அப்சைடு வந்து ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகுது. இந்த ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருந்தால் கூட ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது லைக் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் பவுன்ஸ் பேக் ஆகுதா. இப்போ இது வரைக்கும் ஃபால் ஆனது எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா, அப்போது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணும்போது இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்சைடில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 55,250. பாடம் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனுடைய பாடம் சப்போர்ட் 54,750. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி
இந்த மூமெண்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்சைடில் 55,300ங்கிற லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது 55,830 வரைக்கும் அப்சைடில் வந்து ஷார்ப்பாக ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்சைடு பிரேக் அவுட் இந்த நான் சொன்ன 55,300ங்கிற லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகுதா, ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூன் 4th ஸ்டார்ட் ஆகுது. 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜூன் 8th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஷேர்ஸ்ன்னு பார்க்கும்போது மொமெண்டமில் இருக்கக்கூடிய ஷேரை வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ரெக்கமெண்டேஷனோ இல்லை டிப்ஸோ அட்வைசரியோ கிடையாது. ஜஸ்ட்டு எஜுகேஷ்னல் பர்பஸாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். SIS இந்த ஷேரோடைய நேம் வந்து SIS. ஓவராலாக கிட்டத்தட்ட 2018 இந்த ஒரு சேனல் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த டவுன் சைடு சேனலுடைய சப்போர்ட் வரும்போது அப்சைடில் ஷார்ப்பாக ரைஸ் ஆகுது. இந்த அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 640 ஒன்று. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், செகண்ட் டைம் சப்போர்ட் எடுத்து அப்சைடில் வரை ரைஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குதா. இப்போ தேர்ட் டைமும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கரெக்டாக அடுத்த ரெசிஸ்டன்ஸை டச் ஆகுதா. இப்போ ரைட் நோ சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கா. இப்போ இந்த ரெடி ஆகிறதுக்கு அப்படிங்கிறத இங்கேருந்து வருது பாருங்கள். இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனாதான் அப்சைடு வந்து போகிறது வந்து கிட்டத்தட்ட 80% கன்ஃபார்ம். இப்போ இங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஃபால் ஆயிருக்கு. ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன உடனே எவ்வளோ ஷார்ப்பாக ரைஸ் ஆகிருப்பாங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கா. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இங்கே வந்து ஷார்ப்பாக ஃபால் ஆனது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸு இப்போவும் அதே மாதிரி ஒரு ஸ்கினாரியோவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் 480 510 வரைக்கும் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரைட் நோ 345 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து SIS. இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைன். இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட், கோயம்புத்தூரை சார்ந்த என்னோடய ஸ்டூடெண்ட், அவங்களுடைய அனாலிசிஸ். அதே போல் இன்னொரு ஸ்டாக் BLS சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்டாக்குமே வந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2024 சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இப்போ தான் அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த மாதிரி சேனலுக்குள்ளே இருந்து பிரேக் அவுட் ஆகும்போது ரொம்பவே ஷார்ப்பாக வந்து ரைஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக வந்து ரைஸ் ஆகும். இம்மீடியட்டாக 235 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 231 வரைக்கும் போயிருக்கு. இன்கேஸ் கீழே வந்தால் கூட அப் டு ஒரு 180 வரைக்கும் சப்போர்ட்டிவ் ரீஜன் தான். திரும்பவும் இந்த ஸ்டாக் அப்சைடில் 300 310 வரைக்குமே அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 235. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இண்டிவிஜுவல் ஷேர்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நிஃப்டி 50ல் டாடா ஸ்டீல் வந்து இது வரைக்கும் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு சைடுவேஸில் ஃபால் ஆனது அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி இந்த வீக் மட்டும் அப்சைடில் வந்து 160க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 183 200 இருக்கும். ஸோ இதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஃபைன். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில். ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 4 ஹவரில் வச்சுருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப் சைட்லேயும் சரி டவுன் சைட்லேயும் சரி மார்க்கெட் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. லைக் வந்து 5410 415 இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டமில் 5300ங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஒரு 100-110 பாயிண்ட்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்குமே நடக்குது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகுது. இது அப்சைடில் அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்லேயோ இல்லை ஒரு 1 ஹவர்லேயோ 5410க்கு மேலே க்ளோசிங் நடந்தால் மட்டுமே அப்சைடில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்திருக்கும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5585 இருக்கும் அப்சைடில். ஸோ தொடர்ந்து அப்சைடு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இது எல்லாமே அப்சைடு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். குறிப்பாக டாடா ஸ்டீல் ஷேர்ஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி 50ல்
ஸ்ட்ராங்காக அப்சைடு மொமெண்டம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதையுமே வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு டேல பார்க்கலாம்.